அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க மரியாதைக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சமுதாயத்தில் வாழ்கின்ற சில மக்கள் ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கின்றோம், அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறோம் என்றும், அதே போன்று ரபியுல் ஆஹிர் மாதம் வந்துவிட்டால் ஜீலான் என்ற பகுதியிலே பிறந்து பக்தாத் என்ற நகரத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை நாங்கள் புகழ்கிறோம் என்று இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய கருத்துக்களை கொண்ட மௌலிது பாடல்களை ஓதுகிற நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொருளே வருக, நண்பே வருக, நண்பான நலமே வருக, பல்தாதிகாவே வருக வருகவே, கல்குப்பழமே வரிசை அப்துல் காதீர் வருக வருகவே. அஸ்ஸலாமு அலைக்கும் யா அப்துல் காதீர். இறைவன் அவனுடைய திருமறையிலே தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறான், குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே, மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் என்பவன், இறைவன் என்பவன் ஒரே ஒருவன் மட்டும்தான். இன்னொரு இடத்தில் இறைவன் சொல்லுகின்றான், லைஸ கமிஸ்லிஹி ஷையுன், அவனை போன்று எந்த ஒன்றும் கிடையாது. அவன் பார்ப்பதை போன்று, கேட்பதை போன்று, அவனுடைய ஆற்றலை போன்று வேற எவருக்கும் கிடையாது. அவனுக்கு இணையோ நிகரோ துணையோ யாரும் கிடையாது என்று தெளிவான கொள்கையை அவனுடைய திருமறையிலே இறைவன் மக்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். ஆனால் இன்றைக்கு இந்த மௌலிது பாடல்களின் மூலம் இறைவன் சொன்ன இந்த வரம்புகளை மீறி சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த மௌலிது பாடல்களை ஓதுபோருடைய நிலையை இலகுவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பனு இஸ்ரவேலர் சமுதாயத்திற்கு இறைவன் தூதராக அனுப்பி வைக்கின்றான். ஒரு கூட்டம் என்ன செய்கின்றது? அவர்களை தூதராக ஏற்க மறுத்து கொலை செய்கின்ற முயற்சி அளவுக்கு செல்கிறார்கள். இன்னொரு கூட்டம் நசாராக்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், காலத்தின் நசாரா அல் மஸீஹுபுனுல்லாஹ், கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். இந்த கிறிஸ்தவர்கள் தூதராக பார்க்கப்பட வேண்டிய, மனிதராக பார்க்கப்பட வேண்டிய ஈசா அலைஹிஸ்ஸலாமை கடவுளுடைய மகன் என்ற அளவுக்கு வரம்பு கடந்து புகழ்ந்து வழிகெட்டு போனார்கள். இதனுடைய விளைவு எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, அல்லாஹ் அதையும் திருமறையில சொல்லுகிறான், தகாது சமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு வ தன்ஷக்குல் அர்து வ தஹிருல் ஜிபாலு ஹத்தா அன்தஅு லிர்ரஹ்மானி வலதா. அளவற்ற அருளாளனுக்கு பிள்ளையை தொடர்புபடுத்தி சொல்வதனால் வானங்கள் வெடிக்க செல்கிறது, பூமி பிளக்க செல்கிறது, மலைகள் நொறுங்க செல்கின்றன. அவற்றாலேயே இந்த கூற்றை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு பாரதூரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத இறைவன் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு இந்த மௌலிது பாடல்களை ஓதுபவர்களும் இதே நிலையில் தான் இருக்கிறார்கள். சத்தியத்தின் பக்கம், ஏகத்துவத்தின் பக்கம், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்பதின் பக்கம் மக்களை அழைக்க வந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும், நல்ல மனிதராக இருந்த முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களையும் மனித தன்மையை விட்டு கடவுள் தன்மைக்கு உயர்த்தி பாடிய அதே தவிர இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை புரிந்து கொள்வதற்கு பல பட்ட படிப்புகள் படிச்சிருக்கணும், பல ஆண்டுகள் மதரசாவிலே படித்து ஆலிமாக இருக்கணும் அல்ல. இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற சாதாரண அந்த பகுத்தறிவை பயன்படுத்தினாலே நமக்கு புரிஞ்சிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பிரார்த்தனை கேட்கிறோமே, அப்துல் காதர் ஜீலானிட்ட கேட்கிறோமே, அதை அவர்கள் செவியேற்பார்களா? அதற்கு பதிலளிப்பார்களா? அவர்களால் நமக்கு எந்த ஒரு நல்லதையும் தீமையையும் அளிக்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு புரிதல் இருந்தாலே போதும். அல்லாஹ்வும் அதானே தெளிவுபடுத்தி சொல்றான், இன்னல்லதீன ததுஊன மின் துனில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விட்டு விட்டு வேற யாரை அழைக்கின்றீர்களோ, பிரார்த்தனை செய்கின்றீர்களோ, மாணவரா இருந்தாலும் சரி, நபியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நல்லடியாரா இருந்தாலும் சரி, கல்லோ மரமோ மண்ணோ முள்ளோ எதுவாக இருந்தாலும் சரி, இபாதுன் அம்சாலுக்கும், அவர்களும் உங்களை போன்ற அடிமைகள் தான். நாம் எப்படி நம்முடைய தேவையை இறைவனிடத்திலே கரமேந்தி பிச்சை கேட்கின்றோமோ, அவனுக்கு அஞ்சி நடுங்கி சிரம்பணிகின்றோமோ, அதே போலத்தான் அனைத்து படைப்பினங்களும், அனைத்து நபிமார்களும், நல்லடியார்களும் இறைவனையே சார்ந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது மௌலிது பாடல்களின் மூலம் அவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்வதுங்கிறது மிக மோசமான ஒரு வழிகேடு நிலை, இறைவனுக்கு இணை வைக்கின்ற நிலை அப்படிங்கிறத சமுதாயத்திற்கு உணர்த்துவதற்கே இந்த பதிவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.